அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரா கிச்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேம் ஃபேமிலி சேனல் தான் பார்க்குறோம். ரீசா படவி தான் பார்க்கலாம். ஓகே, வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இல்லாத வேலைகளை பொல்லாத விதமா செஞ்சு வில்லங்கமான பைபிள்களோட ரேண்டமான சம்பவங்களை தான். வெட்டி வேலைகளை வீராப்பாவும், விளங்காத வேலைகளை விடாப்புடியாவும் செஞ்சு முடிச்ச முரட்டு பைபிள்களை கொண்டு வந்து காட்டிட்டு போகணுங்கிறதுனால இதெல்லாம் வீடியோல வருமா? வரும்னு நினைக்கிறேன். அண்ணன் தான் ராபின்ஹுட். இருக்கிறவங்கள்ட்ட இருந்து திருடி உனக்கு போடுங்கண்ண, மாசுன மிரட்டி விட்டீங்கண்ண, வாய் திறக்கண போடுங்கண்ண. முக்கியமான இன்டர்வியூடா, இன்னும் 10 நிமிஷத்துல போனோம்டா. கவலை விடுறா, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி லேட்டுடா, ஏரியா வேற பயங்கர டிராபிக்டா. உள்ள பூந்து கூட்டு வரேன்டா. ஸ்டார்ட் அது பண்றா, புயல சீண்டி விட்ட தோப்படா. உடஞ்சு போச்சியா? அங்க லிஃப்ட் திறக்க போறானே, சீக்கிரம் உடைங்க சீக்கிரம். 3 மணி நேரம் ஆச்சு, உள்ள ஆக்சிஜன் சப்ளை கூட இல்ல, சீக்கிரம் உடைங்க. ஓ மை காட், ஏன் எமர்ஜென்சி? ஓ மை காட், உயிர் ஆபத்துல இருக்கு, சீக்கிரம் ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க ப்ளீஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுமையாவே கொண்டு வாங்க. பிரளயத்துல ஒரு ஃபன்னு. அங்க வீல் சேர் விளையாட்டு போட்டியில விவகாரமாயிருச்சு. என்னடா பேசுற நீ, பெரிய முந்திரி முடிஞ்சா நீ என்ன இருந்திருக்கு. அவரு பொய்யா கால் சண்டை போடுறாங்க போல. அங்க இருந்து தப்பிக்கிறதே கஷ்டம். இனிமே சுதந்திரமா என் இஷ்டம், ஃப்ரீடம். மாட்டிச்சா? அவங்க குயினா இருக்கலாம், அது நைட்ல வண்டியிலுக்கு சம்பளமா கொடுக்குறேன். ஓ, இப்படிதான் முடிக்குது. அவரு பாட்டில ரோட்ல தான் ஆட்டோ. அப்படி மது உண்டு, புகை உண்டு, வாழ்க்கையில் இல்ல எண்டு. காவல்துறை நல்ல தாக்கல பதிக்கிறது. பல நாள் கட்டி சார், சரி விளங்க மாட்டே அள்ளி போடுங்க வண்டியில. அவர் ஆர்ட் ஒர்க்க பார்த்து மிரண்டு போயிட்டாரு. மியூசியத்துல ஏகப்பட்ட மேட்டர்கள் இருந்தாலும் என்ன ஈர்த்தது இதுதான். தத்ரூபமா இருக்கே, பவர்ஃபுல்லா இருக்கே, பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்குல்ல. அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்ல. பங்காளி கால் மேல போடுறது சுத்தி பந்தயம் கட்டுங்க, சுத்தியில அடிச்ச மாதிரி பரிசு மலை கொட்டுங்க. என்னையா அது குரலி வத்தையா? பந்தயம் கட்டினா பரிசு எடுத்துக்கலாமா? என்ன பந்தயம்? குடிங்க 10,000. எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபத்தை. சுத்தி விடுங்கண்ணே. சுத்தி வந்தீங்க, தம்பிக்கான பரிசை எடுங்க. பல்ல குத்திக்க. பிராண்ட் தம்பி. கார் வச்சிருக்க சாரு, பிரியாணி வாங்குற அளவுக்கு காசு இருக்கு. 300 ரூபா போட்டேன்னா சைடிஸ்க்கு தந்தூரி வாங்கிக்குவேன். கையில இருக்கிறத போடு சார். இந்த மணி 1000 வருஷம் பழமையானது. பயிற்சியை முடிக்கும் போது டிங்குன்னு தட்டுறது பழக்கமானது. பாரம்பரியமானது. தட்டி விடு குஞ்சாணி. கட்ட 2000 வருஷம் பழமையானது. ஐயா போய் பொறுக்கிட்டு வாங்க. அங்க நல்ல நண்பன் பாகு ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில பாப்போம். வர விருப்பம் இல்ல. ஐ அம் ஆல்ரெடி கமிட்டட் பிள்ளை. என்னடா நம்ம கையில எதுவும் இல்ல. அவர் அவ்வளவு தூரம் வந்துட்டேன். வந்து ஃபுட்ட வாங்கிக்கங்க. தம்பி 127வது மாடியில தான் இருக்கேன். லெஃப்ட் வேலை செய்யல, வந்து கொடுத்துருங்களேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர். தூக்கி எறிஞ்சிரோனா? ஐயோ, எடுத்து தின்னுங்க சார். ஏன்டா பீத்திங்க? மேல வந்து குடுக்குறன்னு சொல்லு. காண்டாயி கீழ இறங்கி வர மாட்டியா? எத்த கட்டணுமே அசிஞ்சா. ஒக்கா வக்கா ஸ்டைல். மாட்டிச்சா? அடே ஐசக் நியூட்டன் மாட பையன் மேல போட்டான். டோலியும் போச்சு, டாலியும் போச்சு. அவர் கூட்டத்துக்கும் சொல்லி தருவாரு. குடிச்சு ஆடு. ஏன் தண்ணி ஊத்திட்டு இருக்க? குடி பழக்கம் தேவைதான்டா. விழிப்புணர்வுல வலிக்கிட்டார். அவர் பர்த்டே கொண்டாடினாரு. சரி, நீ என்ன பேப்பரா இருக்கு? பர்த்டே மாறி கொண்டாடினாரு. பிரிண்ட் எடுத்த காசு பிக் தான எடுக்கறாங்க. வந்துட்டா மாதரே.
கரண்டே பிடிச்சா அந்த அவசரத்துல என்ன ஆழம் தண்ணி ஒரு இருக்கா? 5 அடி இருக்குமா? இருக்குது. 500 அடி தலையில தான் குதிப்பேன். இது 500 அடிக்கே இருக்கு. நான் கடலை சொன்னேன். தக்காளி முதல்லயே சொன்னியா? அடிச்சுச்சா அவரு வாழ்க்கையை எப்படிப்பா? பொறுத்தவரை தண்ணி கம்மியா இருக்கு. என்ன இது? வெறும் பணம். ஐயோ என் பணம். ஐயோ என் பணம். ஆடப்பாவி அங்க அடிச்சுட்டான். அதுல போட்டா ஓகே ஆயிடும். ஆனா அது இது டாலரு. பணம் நகைலாம் இங்க இருக்குன்னு சொல்லு. இல்லைன்னா உன்னை பொழந்துருவேன். ஓ பர்சனல் ப்ராப்ளமா? ஓ திருட வர மாதிரி எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். கண்டுக்க கூட மாட்டேங்குது. டிஸ்டர்ப் ஆகி பொறைய அடிப்பார் எனக்கு. படுத்துக்கிட்டே எப்படி பாக்கெட் பண்ணலான்னு அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. குத்து நோக்கு. இப்ப ஒரே தூக்கு. சொன்னல பாக்கெட் ஆகணும். பாக்கெட்குள்ள போயிடுச்சு. உண்மையான வாத்தியாரா இருக்காரு. அண்ணே முறையா அட்டாக் பண்ணாரு. குறி வைக்க தவற மாட்டேன். தவறினால் குறி வைக்க மாட்டேன். ஐயோ கழுத்து. அங்க ஆர்ப்பரிக்க அரங்கேற்றோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அரங்கேற்றமாயிருச்சு. நல்லா வீக்கா போட்டு வைக்கிறாங்க. ஹலோ மாலிக் பொசுக்குன்னு போன் வந்திருக்கு. அவருக்கு ஜெயில்லயே தனி மரியாதை. இனிமே கஜினி அங்க சீரியஸா பாத்துட்டு இருந்தாங்க. மொழி பிரச்சனையால தான் என் தம்பி இப்ப ஜெயில்ல இருக்கான். என்ன சொல்றீங்க? மொழி போராட்டத்துல கலந்துக்கிட்ட தியாகி அவரு. போடு இன்ட்ரஸ்டிங்கான ஏதோ சப்ஜெக்ட்ல உட்கார்ந்திருக்கான். அடி மொழிங்கிற ஒரு பிள்ளைய லவ் டார்ச்சர் பண்ணேன். அதனால தூக்கிட்டு போயிட்டாங்க. அது அன்பான ஊரு. எலக்ட்ரிக் பைக்ல ஸ்டாண்ட் எங்கடா இருக்கு? பாத்து போங்க. கைய பிடிச்ச காப்பாத்தி இருக்கலாம். அங்க லைவ் டிவில போய் லைசென்ஸ் இருக்கான்னு புடிச்சிட்டாங்க. வண்டியோட இன்சூரன்ஸ் பேப்பர்லாம் எடுங்க. காலையில ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன் இருங்க. அதெல்லாம் வண்டியில சரியா இருக்குல்ல? கைப்பிடிங்க சார். கப்ப இன்னும் காயல. சிறை தண்டனை. சேஃப்டி முக்கியம்ல. சோ லைஃப் ஜாக்கெட்ல பெல்ட் எல்லாம் மாட்டிட்டீங்கல்ல? ஜாக்கெட் போடலாம். நான் பெல்ட் போட்டிருக்கேன் பேண்ட்ல. ஆபத்துன்னு வந்தா விசில் அடிப்பீங்கல்ல? பிடிச்ச படம் வந்தாதான் அடிப்பேன். தக்காளி டைவ் அடிங்க சார். இப்ப விசில் அடிங்க. கேட்கப்படாததை கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த நெருப்பு கோயிலாம் அவிச்ச முட்டை போடுமா? என்ன இப்படி பாக்குது? ஒண்ணும் இல்ல, குப்பை கொட்ட போயிருக்காரு. அவர் உலகம் சுத்துற வாலிபரு. உன்னை சுத்த மாட்டானா? கட்டு போட்டுட்டாங்கம்மா. அம்மனி அதிர்ச்சி வச்சிருக்காங்க. ஆத்தி அம்மா பெரிய கட்ட. எங்களுக்கு தெரியாதுங்கம்மா. கடல் நீர் மேல ஆணையா? தண்ணிக்குள்ள இருக்கானா? அதான் போல இருக்கு. டார்லிங் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணதாமா வெயிட் பண்றேன். செருப்பா வெயிட் பண்ணிட்டு சினிமாக்கு போயிடலாம். சீப் அண்ட் பெஸ்ட். ஜிபிஎஸ்ஸே தோத்து போயிடும். இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அதை லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. ஆக்டருக்கும் என்ன ஒத்துமான்னு தெரியுமா? ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தியேட்டர்ல யாரையோ போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. இப்ப இந்த நெருப்புக்குழி பார்த்தா என்ன பண்ணுவேன்? மண்டையில உனக்கு போட்டு வைக்க முடியாது. எப்படி பாக்குது? இப்படி பாக்குது. என்னன்னு வந்து பாத்துட்டு பயந்துரும் நாளா. ஐயா மேஜிக்க காட்ட. ஐயா மை மறந்துட்டாரு. மஞ்சள் துணி மஞ்சள் துணி மஞ்சள் துணி சிறுவண்டு வித்தமா. சாரி சபையோர் மன்னிக்கணும். சபப மஞ்சள் சீப்பு. அடுத்து ஒரு கர்ச்சீப்பு. சிரிக்கிறாங்க. கசவண்டு வித்தைய பாரு. அருமையான வித்தையா இருக்குது. யாரு பாப்பா அங்க போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா அது அந்த ஒருத்தர் தண்ணிக்குள்ள இருந்து அவன் ஒய்ஃப் கண்டுபிடிச்சது அது செமையா இருந்துச்சு. இன்னொருத்தர் பைக்ல இருந்து உள்ள பார்த்தா அவன் ஆளை பிடிப்பான்னு பார்த்தா முடியும் ஏத்து விட்டு அவரு கூட போயிட்டு அந்த வடிவேல் காமெடி தான். அதாவது காதை பிடிச்சி பாட்டியை கிராஸ் பண்ணா அப்படிம்பாங்களே அந்த மாதிரி தான். எனக்கு இன்னமும் அந்த நெருப்பு கோழி வேலைதான் அது இருக்கு. எப்படி இப்படி பாக்குது? இப்படி பாக்குது. அது பாக்குது என்ன பண்றாங்க எது பண்றாங்க. அப்போ பயமா இருக்குது. அது கழுத்தே அவ்வளவு பெருசா இருக்கும். அப்புறம் பாக்குறது கொத்தி விட்டுரும். நல்லா இருந்துச்சு. ஓகே.
என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்